Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கோடிபெண்டன்சியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இமோஷனல் வேலிடேஷன் அண்ட் செல்ஃப் ஒர்த், அதாவது உணர்ச்சி சரிபார்ப்பு மற்றும் சுயமதிப்புக்காக இன்னொரு நபரை அதிகமாக நம்பி இருக்கிற, அதாவது சார்ந்து இருக்கிற அந்த மனநிலைக்கு பேர் தான் கோடிபெண்டன்சி. இது ஒரு ஆரோக்கியமற்ற மனநிலையாக கருதப்படுது. இந்த மனநிலை ஆரோக்கியமான உறவுக்கு வழிவகுக்காது, ஆரோக்கியமற்ற உறவுகளுக்கு தான் வழிவகுக்கும். ஏன்னா கோடிபெண்டண்ட்டாக இருக்கிறவங்களால சுயசார்போட இயங்க முடியாது. வாழ்க்கையோட எல்லா அம்சங்கள்லையும் இன்னொருத்தரோட அங்கீகாரத்தை இந்த கோடிபெண்டன்ஸ் தேடிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், அதாவது வெளிப்புற சரிபார்ப்பு இல்லாமல் இந்த கோடிபெண்டன்ஸால் இயங்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இந்த கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப டிரான்சாக்ஷனலாக தான் இருக்கும். இப்போது ஒரு நார்சிசிஸ்ட் கூட ஹெல்த்தி மென்டாலிட்டி இருக்கிறவங்களால வாழ முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் கோடிபெண்டண்ட்டாக இருக்கிறவங்க கூடயும் ஹெல்த்தி மென்டாலிட்டி இருக்கிறவங்களால வாழ முடியாது. ஆனால் நார்சிசிஸ்ட் அண்ட் கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக சிங்க்ரோனைஸ் ஆகிடும். ஏன்னா நார்சிசிஸ்ட்டும் கோடிபெண்டன்ட்டும் ஒருத்தர் அவங்களோட அந்த கண்டிஷனல் நீட்ஸுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த நார்சிசிஸ்ட் அண்ட் கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தரோட நீடை இன்னொருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு அந்த சப்ளையை கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் கோடிபெண்டன்ஸ் வேர்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது நார்சிசிஸ்டுக்கு தேவைப்படுற அந்த சப்ளை கோடிபெண்டன்ட் கிட்டே இருந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். அந்த இடத்துல நார்சிசிஸ்டோட அந்த நீட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே சமயம் நார்சிசிஸ்டுக்கு தேவைப்படுற அந்த சப்ளையை கொடுக்கறதுனால இந்த கோடிபெண்டன்ட் ரொம்ப வேர்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நீடும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. கோடிபெண்டன்ஸோட கோர் மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ஒரு செல்ஃப் வேர்தினஸ்க்காக அவங்க மற்றவங்களை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். மற்றவங்களுக்கு சப்ளை கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் கோடிபெண்டன்ஸ் வேர்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது கொடுக்கறது மூலமாக நார்சிசிஸ்ட் கிட்ட இருந்து அதுக்கான வேலிடேஷனை இவங்க எதிர்பார்ப்பாங்க. நான் உன்கிட்ட விசுவாசத்தோடு இருப்பேன், நான் உனக்காக எதையும் தியாகம் பண்ணுவேன், என்னை அழிச்சுக்கவும் நான் தயாராக இருப்பேன், உன்னோட தேவைகளை தீர்த்து வைக்கிற அந்த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கிறது மூலமாக நான் வேர்தியாக ஃபீல் பண்ணுவேன், இதுக்காகவே நீ ஏன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், உனக்காக நான் வாழறது மூலமாக எனக்கு கிடைக்கிற இந்த அங்கீகாரம் தான் எனக்கான அடையாளம், நான் உனக்காக செய்கிற இந்த தியாகங்களை எல்லாம் வாங்கிக்கிறதுக்காகவே நீ என் கூட இருக்கணும், என்னோட உணர்வுகள் உன்னை சார்ந்து தான் இருக்கும், நீ இல்லாமல் என்னோட வாழ்க்கை இயங்காது. இதுதான் கோடிபெண்டன்ட்டோட கோர் மெக்கானிசம். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இந்த கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பும் தேவையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுது. ஸோ கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக்கோ இல்லைனா ஒரு ஹெல்த்தியான லவ் அண்ட் அஃபெக்ஷனோ இருக்கவே இருக்காது. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த கோடிபெண்டன்ஸ் வந்துட்டு அவங்களோட அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கான அர்த்தத்தை ரிலேஷன்ஷிப்ஸில் தேடுவாங்க. தற்சார்பு மனநிலை இவங்களுக்கு இருக்காது. இவங்களோட அந்த எக்ஸிஸ்டன்ஸை மீனிங்ஃபுல் ஆக்கிறதுக்கும் இவங்களோட இமோஷன்ஸை ஒழுங்குபடுத்தி பராமரிக்கிறதுக்காகவும் இவங்க இன்னொருத்தரை சார்ந்து இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கும் நலனுக்கும் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் கோடிபெண்டன்ஸ்க்கு இருக்காது. இவங்களால செல்ஃப் எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியாது. அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்காது. இப்போது நார்சிசிஸ்ட் அண்ட் கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப அழகாக சிங்க்ரோனைஸ் ஆகும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா? அந்த சிங்க்ரோனைசேஷன் கோடிபெண்டன்ஸுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா தியாகியாக இருக்க வேண்டிய அந்த நீட் கோடிபெண்டன்ட்க்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் ஸ்டில் இவங்க செய்கிற அந்த தியாகத்துக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இவங்களுக்கு கிடைக்காது. என்னைக்காவது ஒரு நாள் இவங்க எதிர்பார்க்குற அந்த வேலிடேஷன் நார்சிசிஸ்ட்கிட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையோட இவங்க பவுண்ட்ரிஸே இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளோ கொடுத்தாலும் நார்சிசிஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகவே போகிறதில்ல. அதனால இந்த கோடிபெண்டன்ட் எதிர்பார்க்குற அந்த வேலிடேஷனை நார்சிசிஸ்ட் கடைசி வரைக்கும் கொடுக்க போகிறதே கிடையாது. ஆனாலும் இந்த கோடிபெண்டன்ட்டும் கொடுக்கறத நிறுத்த போகிறதில்ல, நார்சிசிஸ்ட்டும் வாங்கிறத நிறுத்த போகிறதில்ல. ஆனால் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிபெண்டன்ஸ்க்கு அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தினால இவங்க இந்த பெயின்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரமாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துட்டா தான் எதுவுமாவே இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தினால இவங்க இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தன்னை ஒரு இட்டர்னல் விக்டிமாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. தன்னை விக்டிமாக அடையாளப்படுத்திக்கிட்டு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த கொடுமையான சூழல்லிருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கான அந்த பொறுப்பையும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கும் இவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்காக வேற யாராவது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. வேற யாராவது வந்து இவங்களை இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும், இவங்களோட சுதந்திரத்துக்கு வேற யாராவது பொறுப்பேற்றுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட இந்த எதிர்பார்ப்புகள் நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வராததுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை காரணமாக சொல்லுவாங்க. சொசைட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், குழந்தைங்க, ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை காரணமாக சொல்லிக்கிட்டு இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வராமல் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயே ஸ்டக் ஆகி இருப்பாங்க. இவங்க காரணமாக சொல்கிற அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை எல்லாம் உடச்சிக்கிட்டு இவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. ஸோ வேறு யாராவது வந்து தான் இவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட இவங்க மற்றவங்களோட உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அன்ஹெல்தி மென்டல் ட்ராப்பை தான் நம்ம வந்து கோடிபெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதே கோடிபெண்டன்சி கடவுள் மேலே இருந்தால் என்ன ஆகும்? ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சி சரியா தப்பா? இதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடவுள் கூட கோடிபெண்டன்ஸ்க்கு இருக்கிற உறவு அன்பையும் நம்பிக்கையும் சார்ந்து இருக்காது. உறவுகள் கிட்ட எமோஷ்னலி அடிக்டாக இருக்கிற மாதிரி கடவுள்கிட்டையும் இவங்க எமோஷ்னலி அடிக்டடாக இருப்பாங்க. கோடிபெண்டன்ஸ் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அவங்களோட அந்த எமோஷ்னல் அடிக்ஷனை அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு தப்பாக நினச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் கடவுள் மேலே இருக்கிற இவங்களோட அந்த எமோஷ்னல் அடிக்ஷனை பக்தி அப்படின்னு தப்பாக நினச்சிப்பாங்க. ஆக்சுவலி கோடிபெண்டன்ஸ் கடவுள் மேலே பயம் சார்ந்த ஒரு பிணைப்பை ஏற்படுத்திப்பாங்க. கோடிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் இது ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சி. இது எல்லாமே இவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா ரிஃப்ளெக்ஷன்ஸ். கடவுள் என்னோட முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையை சார்ந்து இந்த பிணைப்பு இருக்காது. மனப்பூர்வமான சமர்ப்பணத்தையும் பிரார்த்தனைகளையும் சார்ந்தும் இந்த பிணைப்பு இருக்காது. கடவுள் தான் இவங்களை இந்த கஷ்டத்திலிருந்தும் இந்த நரகத்திலிருந்தும் காப்பாற்றணும், கடவுள் தான் இவங்களோட வாழ்க்கையை சரி செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை சார்ந்து தான் இந்த பிணைப்பு இருக்கும். நடைமுறையில் இவங்க எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது. இவங்க முயற்சி செய்யாமல் இவங்களோட வாழ்க்கை மாறாது. கடவுளே நினச்சாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற இந்த உண்மையை இவங்க புரிஞ்சிக்காம, நான் போன ஜென்மத்தில் ஏதோ மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் கடவுள் என்னை தண்டிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் என்னை காப்பாற்ற வரமாட்டேங்கிறாரு, கடவுள் என் மேலே இன்னமும் கோபமாக இருக்காரு, கடவுள் கொடுக்குற இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் சகிச்சுக்கிட்டா அவருக்கு என் மேலே இருக்கிற அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் ஒரு நாள் என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த நரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுள் இவங்களை தண்டிக்கிறாரு அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியோடவே இருக்கிறது,
சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அருகதையே இவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறது. இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு தான் கடவுள் காட்டுற அறிகுறி அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம கடவுள் ஏதாவது அறிகுறியை காட்டுவார் அப்படின்னு சொல்லி காலம் முழுக்க காத்துக்கிட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் கடவுள் ஒரு நாள் சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருக்கிறது. பயத்தை பயபக்தின்னு தவறாக நினைக்கிறது. மொத்தத்தில் கடவுளை தன்னோட சக்தியாகவும் பலமாகவும் பார்க்காம ஒரு பராமரிப்பாளராக பார்க்குறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கடவுளை ஒரு பேபி சிட்டர் மாதிரி பார்க்குறது. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளோட எந்த முயற்சியும் எடுக்காம ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சியோட ரெட் ஃபிளாக்ஸ். கடவுள்கிட்ட யதார்த்தமான நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் கனெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கு ஆன்ம பலம் அதிகமாக இருக்கும். இன்ட்யூஷன், அதாவது அந்த உள்ளுணர்வு ரொம்ப திடமாக இருக்கும். தற்சார்பு மனநிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சிக்கலான சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பயத்தை எதிர்கொள்றதுக்கான தைரியம் இருக்கும். கடவுள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னு அமைதியாக காத்திருக்காம சூழ்நிலைக்கு தகுந்த சீரான நடவடிக்கை எடுக்கக்கூடிய மென்டல் ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். வாழ்க்கையில் மீளவே முடியாத அளவுக்கு கஷ்டங்களும் வீழ்ச்சிகளும் வந்தாலும் விழுந்த வேகத்திலேயே எழக்கூடிய மீள்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் சுயமாக செய்யறதுக்கான அந்த பலத்தை கொடுக்கிறவரா கடவுளை பார்ப்பாங்க. தனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம சக்தியா கடவுளை பார்ப்பாங்க. இதெல்லாம் ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவல் டிபெண்டன்சிக்கான அறிகுறிகள். ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்பிக்கையோடு கூடிய அர்ப்பணிப்பு மட்டுமே இருக்கும். ஆனால் அன்ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பயத்தால் உண்டான ட்ராமா பாண்ட் மட்டுமே இருக்கும். இந்த ட்ராமா பாண்டுனால கோடிபெண்டன்ஸ் கடவுளை தன்னோட பராமரிப்பாளராக பார்ப்பாங்க. ஆனால் கடவுள் நம்மளோட பராமரிப்பாளர் கிடையாது. கடவுள் நம்ம வாழ்க்கைக்கான சாட்சி. நம்மளோட நேர்மையான உண்மையான நியாயமான முயற்சிகளுக்கெல்லாம் கடவுள் சாட்சியாக இருப்பார். நம்மளோட முயற்சிகளை நடத்தி கொடுக்கறதுக்கான சக்தியாக கடவுள் இருப்பார். உண்மையான பக்தியும் விசுவாசமும் இருக்கிறவங்க கடவுள் தன்னை தூக்கி சுமந்துக்கிட்டு இந்த நரகத்திலேருந்து கூட்டிக்கிட்டு வெளியே போகணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம எடுக்கிற முயற்சியில் கடவுள் நம்ம கூட பக்கபலமாக வருவார் அப்படிங்கிற ஒரு மனப்பூர்வமான நம்பிக்கையோட தைரியமாக அவரோட நடந்து போகிறது தான் கடவுள் மேலே நமக்கு இருக்கிற தூய்மையான ஆரோக்கியமான விசுவாசத்தோட வெளிப்பாடு. ஆனால் அகெயின் கோடிபெண்டன்ஸ் இப்படி யோசிக்க மாட்டாங்க. கடவுள் பாரபட்சம் பார்க்க மாட்டார்ல. எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக தானே பாவிப்பார். அப்போது ஒரு கோடிபெண்டன்ட்டையும் அவரோட குழந்தையாக தானே பாவிப்பார். கோடிபெண்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள வெறுத்து ஒதுக்க மாட்டார்ல. கடவுள் தானே அவங்கள ஒரு மோசமான பேரண்ட்ஸ்க்கு பிறக்க வச்சாரு. அதனால தானே அவங்க கோடிபெண்டண்ட்டாக ஆயிடுறாங்க. அப்போது அந்த கோடிபெண்டண்ட்டை அந்த நரகத்திலேருந்து காப்பாற்ற வேண்டியது கடவுளோட கடமை தானே அப்படின்னு யோசிப்பாங்க. அஃப்கோர்ஸ் கடவுள் எல்லாரையும் அவரோட குழந்தைகளாக தான் பாவிப்பார். கண்டிப்பாக பாரபட்சம் பார்க்க மாட்டார். ஆனால் சுய செயல்திறன் இல்லாமல் கோடிபெண்டண்ட்டாக இருக்கிற ஒரு குழந்தைக்கு கடவுளே நினைச்சாலும் உதவ முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முயற்சியை நம்ம தான் எடுக்கணும். நமக்கான அந்த முயற்சியை கடவுளால் எப்படி எடுக்க முடியும்? ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது இல்லையா? நான் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற கோடிபெண்டன்ஸ் கொஞ்சம் இந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலி அத்வைத்தம் இதுதான் அந்த ஆன்மீகத்துக்கான கரெக்டான பாத். இந்த அத்வைத்தம் என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது. அதாவது கடவுள் வேற நீ வேற கிடையாது, நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லுது. அதாவது நீ தான் கடவுளோட அம்சம், கடவுள் உன் மூலமாக இந்த பூமியில் வாழறாருன்னு சொல்லுது. நீ தான் கடவுள் அப்படிங்கும்போது நீ வாழற அந்த வாழ்க்கை கடவுளுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லுது. அதாவது கடவுளோட அம்சமாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு டிக்னிஃபைடான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லுது. ஒரு கண்ணியமான மரியாதையான வாழ்க்கையை வாழணும். ஸோ கடவுளோட அம்சமாக இருக்கிற நீங்கள் பரஸ்பரம் அன்பும் மரியாதையும் இல்லாத ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில்
ஸ்டே பண்ணும்போது நீங்கள் கடவுளை அசிங்கப்படுத்துகிறீங்க இல்லையா? தனக்கு அசிங்கமும் அவமானமும் ஏற்படக்கூடிய இடத்துல கடவுள் எப்படி விரும்பி வாசம் பண்ணுவார்? எப்படி அவர் உங்களுக்கு துணையாக வருவார்? கண்டிப்பாக கடவுள் உங்களை விட்டு விலகி போயிடுவார். அதனால தான் உங்களோட ஆன்ம பலம் குறைஞ்சி போகுது. ஸோ ஆத்ம ஞானம் இல்லாத ஆன்மாவுக்கு பலம் இருக்காது அப்படிங்கிற இந்த உண்மையை கோடிபெண்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். கோடிபெண்டாக இருக்கிற உங்களுக்கு உங்களோட ஆன்ம பலம் திரும்ப கிடைக்கணும்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இந்த ஆத்ம ஞானத்தை நீங்கள் உணரணும். இதை உணராமல் பணத்தையும் வசதியையும் சௌகரியத்தையும் இந்த போலி கௌரவத்தையும் விட்டு கொடுக்க முடியாமல் சமுதாயத்துக்கும் அந்தஸ்துக்கும் கட்டுப்பட்டு சமுதாயத்தோட அங்கீகாரத்துக்காக சுயமரியாதையை விட்டு கொடுத்து ஒரு போலியான சிறுமையான வாழ்க்கையை வாழ்கிறவங்களை கடவுள் எப்படி விரும்புவார்? நான் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயம் கட்டமைச்சு வச்சிருக்கிற இந்த முறைகேடான பாதையில் போகிறவங்களுக்கு கடவுள் எப்படி துணையாக வருவார்? இந்த ரியாலிட்டியை எல்லாம் புரிஞ்சிக்காம கோடிபெண்டன்ஸ் ஆன்மீகத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு கடவுளை சிறுமைப்படுத்துகிற செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்தல் கூட இல்லாமல் கடவுள் கூட என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவமும் தைரியமும் இல்லாமல் யாராவது தன்னை காப்பாற்றணும், இல்லைன்னா கடவுள் தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட லைஃப்பில் கடவுள் ஏதாவது ஒரு அற்புதத்தை நடத்தணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்களே கடவுளால் உருவாக்கப்பட்ட அற்புதம் அப்படிங்கிறத உணர மாட்டாங்க. தானே கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத சக்தி அப்படிங்கிறத உணராமல் நான் ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமன் பீயிங், என்னால் எதுவும் செய்ய முடியாது, கடவுளால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், அதுக்காக தான் நான் கடவுளை தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கடவுள் காப்பாற்றட்டோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக இன்னொரு விஷயம், இது எதுவுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. சைக்காலஜி ஆஃப் ரிலீஜன் அண்ட் ட்ராமா அப்படிங்கிற டிவிஷனில் இந்த ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சியை பற்றி நெகட்டிவ் ரிலீஜியஸ் கோப்பிங் அண்ட் ரிலீஜியஸ் ட்ராமா சிண்ட்ரோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கென்னத் பார்கமெண்ட்டுங்கிற சைக்காலஜிஸ்ட் ரிலீஜியஸ் கோப்பிங்கில் இருக்கிற ஸ்டைல்ஸை பற்றி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதில் டெஃபரிங் ஸ்டைல், செல்ஃப் டைரக்டட் ஸ்டைல், கொலாபரேட்டிவ் ஸ்டைல்னு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் கோடிபெண்டன்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை டெஃபரிங் ஸ்டைல்னு ரெஃபர் பண்ணியிருக்காரு. இந்த டெஃபரிங் ஸ்டைலோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் ஆங்ஸைட்டி, perceived helplessness and emotional stagnation. அதாவது அதீத கவலை, உதவியற்ற நிலையில் இருக்கிறது மாதிரியான ஒரு உணர்வு மற்றும் உணர்ச்சி தேக்கம், இதெல்லாம் டிஃபரிங் ஸ்டைல்னு சொல்லப்படுற இந்த கோடிபெண்டன்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சிம்டம். ரெண்டாவதாக சொல்லியிருக்கிற அந்த செல்ஃப் டைரக்டட் ஸ்டைலுங்கிறது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறது. மூணாவதாக குறிப்பிட்டிருக்கிற அந்த கொலாபரேட்டிவ் ஸ்டைலுங்கிறது கடவுள் நம்பிக்கையோட வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சிக்கிறது. அடுத்ததாக ரிலீஜியஸ் ட்ராமா சிண்ட்ரோமை பற்றி மர்லின் வினல் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்களோட ரிசர்ச்சில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்பிரிச்சுவல் அட்டானமி, அதாவது உள் ஆன்மீக சுயாட்சியை வளர்த்துக்கிறதுக்கு பதிலாக ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த மத கட்டமைப்புகள் மேலே ஒருத்தர் தீவிரமான பயம் கலந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிற அந்த மென்டாலிட்டியை ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சி அப்படின்னு மர்லின் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சியை சைக்காலஜிக்கல் டேர்மில் டெஃபரிங் ஸ்டைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு ரிலீஜியஸ் ட்ராமா சிண்ட்ரோம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த மாதிரி அன்ஹெல்தி மென்டாலிட்டியோடு இருக்கிற கோடிபெண்டன்ஸ் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு கடவுள் மேலே இருக்கிறது பக்தி கிடையாது, அது ஹெல்த்தியான இமோஷ்னல் பாண்டும் கிடையாது, அது ட்ராமா பாண்ட், நெகட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம், இமோஷனல் ஸ்டாக்னேஷன், சர்வைவல், அவ்வளோதான். இந்த ஆரோக்கியமற்ற மனநிலையிலிருந்து நீங்கள் மீண்டு இன்னர் ஸ்பிரிச்சுவல் அட்டானமியை டெவலப் பண்ணணும். இந்த ட்ராமா பாண்ட்லேருந்து விடுபட்டு கடவுள்கிட்ட முழுமையாக சரணடையணும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் கோடிபெண்டன்சி இஷ்யூஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.